ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து பற்ற வச்சாப்புல. ஏன்னா உங்களுக்கு பிடித்த ஆட்களுக்கு ஐபோக்கோ ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் எடுத்து வச்சு என்ன ஃப்ளேவர் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஃப்ளேவருக்கு இதை ஒரு காரணம், எனக்கு இவர் இதனால் பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு செய்வார் அப்படின்ற மாதிரி வச்சு டாப்பிங்ஸ்லாம் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டே வந்துட்டு யார் உள்ளே இறங்கினாங்கன்னா அரோரா யார் கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும். வேணுட்டுமே வெறுப்பேற்றுன்ற ஒரு காரணத்துக்காகவே கொடுக்குறாங்க விஜய் பார்வதி அங்கே போய் நின்னவனே மூஞ்சி மாறிடுச்சு பாவம். எப்போ இந்த அரோரா இந்த பிக் பாஸ் விட்டு போகிறாங்களோ அப்போ தான் இந்த விஜய் போகிறதுக்கு விடிவு காலம். ஆனால் என்னுடைய கருத்து அரோரா இப்போதைக்கு போகக்கூடாது. ஏன்னா அரோரா போயிட்டாங்கன்னா விஜய் பார்வதிக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் வந்து கமருதுக்கிட்ட வரும். எப்போ கமருதுக்கிட்டலாம் விஜய் பார்வதி போகிறாங்களோ அப்போல்லாம் விஜய் பார்வதிக்கு பயங்கரமான நெகட்டிவ் விஷயங்கள் வெளியே வருது கமெண்ட்ஸாக. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கமருதீன்கிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட அந்த ஒரு நெருக்கம் வந்துட்டு அந்த அன்பை பொழியிற விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு வெளியில் என்ன பண்ணனா அரோரா கிட்ட இருக்கும்போது பெருசாக வெளியே வரமாட்டுது. ஆனால் இதை மட்டும் பெருசாக பேசி இது பண்ணுறாங்க. அதனால் இவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். விஜய் பார்வதிக்கு இதுதான் நல்லதுன்றது தான். இப்போ என்னன்னா அதுலேயும் வந்துட்டு விஜய் பார்வதி வேறு கலாச்சி விட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டே 1லேருந்து கமருதீன் தெரியுமா? டே 1லேருந்து கமருதீன் மட்டும் இல்லை எல்லாரையும் தெரியும். ஆனால் நீங்கள் டே 1லேருந்து உங்கள் கண்ணுக்கு கமருதீன் தெரிஞ்சாரா? உங்கள் கண்ணுக்கு துஷார் தானே தெரிஞ்சார்? அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஆல்மண்ட் க்ரன்ச் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஏன்னா கமருதி மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கான். எப்படி கமருதி மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கான். டாப்பிங்ஸ் வந்துட்டு எது வேணாலும் வரும். அந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து எப்போ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. செரியை வந்து மேலே டாப் பண்ணுறேன். ஏன்னா அவன் என்னோடய செரி வந்து மேலே டாப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டாப்பில் செரி இருக்க மாதிரி என் மனசுக்குள் ஹார்ட்டில் அவன் டாப்பில் இருக்கான். மேஷ்மலை எதுக்குன்னா எல்லாருக்குமே அவனோட கரடு முரடான அந்த விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் எனக்கு தான் தெரியும் அவனோட சாஃப்ட்வேர் சைடு. அட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது வச்சாங்க, இந்த சாக்கோ ஃபட்ஜில் லைட்டாக கசக்கும்ல, அதை ஏன் நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னா அவன் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்காது. விஜய் பார்வதியை பார்த்து அவன் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவனுக்கு இதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக விஜய் பார்வதியை கலாச்சி விட்டு கொஞ்சமாக அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஐஸ்கிரீமை காமிக்கிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைக்கணும்னு சொன்னாங்க. மொத்தத்தில் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பே வைக்கல, தம்மா தூண்டு வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஐஸ்கிரீமை கொடுக்குறதுல அவங்களோட மைண்டில் விஜய் பார்வதியை கலாய்க்கணும் கமருதினை வச்சு. இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல். எல்லாருமே சொல்கிறாங்க ஏம்மா அது ஓகேம்மா 2 ஸ்கூப் சொன்னாங்க, நீ என்னம்மா தம்மா தூண்டு வச்சுருக்க, மேலே ஃபுல்லாக டாப்பிங்ஸாக இருக்குது அப்படின்னா அப்படியே இப்படி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து பிக் பாஸ் கிட்ட இவர் கேட்பார், பிக் பாஸ் நான் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோமா, அவங்க கம்மியாக வச்சுறாங்க, போய் உட்காருங்க கமருதீன் அப்படின்ட்டார் பிக் பாஸ். ஓடுறார் அவர். என்னத்தை சொல்கிறது? இந்த அரோரா இருக்கிற வரைக்கும் ஐயோப்பா. அதாவது அரோரா இவ்வளோ 50 நாள் இப்போது எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா 50 நாள் கடந்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மிஸ் ஆகிருக்கலாம், ஜித்தன் ரமேஷ் அப்புறம் குயின்சியா அவங்கெல்லாம், சரிங்களா? ஆனால் இங்கே எக்கச்சக்கமான பேர். அதுலேயும் இந்த அம்மா சுத்தம் ஆடியன்ஸுன்னு பேர் வாங்கின இவங்க வெறும் விஜய் பார்வதியை வச்சே கமருதீனை வச்சே இவ்வளோ தூரம் வராங்க. என்னத்தான் சொல்கிறது? எது எப்படியோ பாவம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி மூஞ்சியே மாறி போச்சு. இதில் வேறு வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுவும் ரம்யாலாம் அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பான். ஏன்னா ஆல்ரெடி ரம்யா வந்து அரோரா கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க பேசின விதத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். அரோரா ஏன் இவ்வளவு மட்டமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இந்த கேமில்? அதுவும் என் ஃப்ரெண்டு தான், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னத்தை சொல்லுவீங்க? இதை பற்றி மறக்காமல். இன்னொரு விஷயம், இவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, விட்டுட்டு போகணும் தானே. இவங்க லவ் பண்ணால் இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னென்னா கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.